ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமையலறையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண இலை தாங்க கருவேப்பிலை. ஆனால் பலர் இதை சாப்பிடாம ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க. உண்மையில் இந்த சின்ன இலையில் மறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பற்றி தெரிஞ்சால் இனிமேல் நீங்கள் ஒருபோதும் கருவேப்பிலையை வீணாக்கவே மாட்டீங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது வெறும் மணத்துக்காக மட்டும் சேர்க்கக்கூடிய பொருள் இல்லைங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் கருவேப்பிலை தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும், முடி வளர்ச்சிக்கு எப்படி உதவுது, சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பலன், உடல் எடையை குறைக்குமா, இதயத்தை பாதுகாக்குமா, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரத்த சோகையை போக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இன்னைக்கு பல பெண்கள் குழந்தைகளுக்கு ரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்காங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, போலிக் அமிலம் அதிகமாகவே இருக்கு. தினமும் நம்ம 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டுட்டு வந்தாலே ரத்த உற்பத்தி மேம்படும். ஹீமோக்ளோபின் அளவு இருக்குல்ல, அது கூட உயருங்க. உடல் சோர்வு குறையும், தலை சுற்றுதல் குறையும். குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு இயற்கையான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஒன், முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. பல ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு முடிக்கு எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் அதனால் எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வீட்லேயே இருக்கக்கூடிய இந்த சாதாரண கருவேப்பிலை இருக்குல்ல, அது மிகப்பெரிய தீர்வாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னு பார்த்தா இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், புரதச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் முடி வேர்களை வலுப்படுத்த உதவுது. நீங்கள் தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். நரைமுடி வர்றது தாமதமாக்கப்படும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு இளநரையே வந்துடுது. இந்த இளநரையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. முடியை அடர்த்தியாக வளர்க்குறதுக்கும் கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா கருவேப்பிலை எண்ணெய் காய்ச்சி நம்ம தயாரித்து பயன்படுத்துகிறப்ப முடி உதிர்தல், முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். தேர்ட் ஒன், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுதுங்க. கருவேப்பிலையில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் தான் கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமான விட்டமின். இது இரவு பார்வை குறைபாடு தடுக்குது. அதாவது மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். உலர்கண்கள் பிரச்சனையை, குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்கள் உலர்ச்சி ஏற்படும், மங்கலான ஒரு பார்வை ஏற்படும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை பயன்படுதுங்க. முக்கியமாக லேப்டாப், மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஃபோர்த் ஒன், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கருவேப்பிலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது. ரத்த சர்க்கரையை உயர்த்தாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுது. இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால காலையில் வெறும் வயிற்றுல 10 கருவேப்பிலையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் தெரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஃபிஃப்த் ஒன், கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது உணவு பழக்க மாற்றத்தினால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. இது ஒரு நோயாக கூட கருத ஆரம்பிச்சிட்டாங்க. கருவேப்பிலையில் இருக்கும்ல அந்த சில தாவர வேதிப்பொருட்கள் கொழுப்பு சேமிக்கிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துது. வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்க கருவேப்பிலையை உணவில் எடுத்துக்கிட்டா போதும், வேகமாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட டயட்டில் கருவேப்பிலை ஜூஸை எடுத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டபாலிசை வேகமாக இன்க்ரீஸ் பண்ணும். இதனால உடல் எடை ஈஸியாக குறைச்சிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். குடலோட செயல்பாட்டை தூண்டுது. செரிமான நொதிகளை உற்பத்தியாக்கி அதிகமாக செரிமானம் செய்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நீங்கள் எப்பெல்லாம் சாப்பிட்டு வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செவன்த் ஒன், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம உடம்போடைய இயற்கை வடிகட்டிங்கிறது கல்லீரல் தாங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலுடைய செயல்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது நச்சுக்களை வெளியேற்ற பயன்படுது. கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எய்த் ஒன், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு முறையினால் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இதய நோய்கள் வந்துடுது. அதாவது மாரடைப்பு அபாயம் நிறையவே இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகளாக இருக்குது. ப்ராசஸ்டு ஃபுட், அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, அதிக கொழுப்பு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப மாரடைப்பு பிரச்சனை வருது. இது எல்லாத்தையுமே வராமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயற்கை உணவாகவும் கருவேப்பிலை இருக்குது. நயன்த் ஒன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாகவே இருக்குது. இதனால சளி, இருமல் இது மாதிரியான தொற்றுகள் வரும்ல, அந்த அபாயத்தை குறைச்சிக்கலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ்களை எதிர்த்து போராடுற தன்மை கூட இருக்குங்க. குறிப்பாக பருவநிலை, காலநிலைகள் மாற்றத்தினால வரக்கூடிய நோய்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து மாதிரி செயல்படும். 10th ஒன், சருமத்தை அழகாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலோட செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வயசான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கும், அதாவது முதுமையை தள்ளி போடுற உணவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கருவேப்பிலை பயன்படுது. முகப்பருக்களை குறைக்குது. இப்போல்லாம் டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறப்ப முகப்பருக்கள் அதிகமாக முகத்தில் வரும். ஆனால் கருவேப்பிலை எடுத்துக்கிறப்ப அந்த முகப்பருக்கள் பிரச்சனை குறையும். சிலருக்கு வயிற்று குடலில் கழிவுகள் வெளியேறாமல் நச்சுக்கள் வயிற்றுக்குள்ளாரே இருந்துச்சுன்னா முகப்பரு வரும். கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முகம் நல்லா க்ளோ ஆகும். அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த கருவேப்பிலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் சாப்பிட்டா சரும ஆரோக்கியம் மேம்படும். 11th ஒன், மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, இது நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவும். கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், படிப்பில் ஃபோக்கஸை உருவாக்குறதுக்கும், கவன சக்தியை கொடுக்கறதுக்கும் கருவேப்பிலைங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு கூட பயன்படுதுங்க. மூளையோட செயல்பாடு, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே கருவேப்பிலைங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஒன், எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்கிறதுனால எலும்புகளோட அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்துக்கும் மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக 60 வயசை கடந்த வயதானவர்களுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா 60 வயசை கடந்தவங்கனாலே மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தேய்மானம் அடைஞ்சு ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோயெல்லாம் வரும். அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. 13, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடலுக்கு இயற்கை டீடாக்ஸ் மாதிரி கருவேப்பிலை வேலை செய்யுது. இதில் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இதனால உடம்பு ரொம்பவே லேசாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. சோர்வு குறையும், ஆரோக்கியம் மேம்படும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த கருவேப்பிலையை எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இது ரொம்பவே முக்கியங்க. இதுதான் ரொம்ப முக்கிய பகுதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அளவு சொல்கிறேன். எப்படி அளவுனா 10லேருந்து 15 கருவேப்பிலை இலைகளை எடுத்து நீங்கள் வெறுமனம் என்று சாப்பிடலாம். இல்லைனா கருவேப்பிலை ஜூஸ் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். கருவேப்பிலையை பொடி மாதிரி செஞ்சு இட்லி, தோசைக்கு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சாதத்தில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டு நெய் ஊற்றி கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலை பொடியை செய்கிறப்ப நீங்கள் வெயிலில் உலர்த்தி செய்யக்கூடாது. நிழல்லையே உலர்த்தி செய்கிறப்ப தான் கருவேப்பிலையோட பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கருவேப்பிலை ஜூஸாவோ, கருவேப்பிலை பொடியாவோ, இல்லை வெறுமனை கருவேப்பிலை சாப்பிட்றதோ, இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ, எது பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டு பலன் பெறுங்க. இந்த வீடியோவில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.